விவசாயத்துக்கு ஏன் வேளாண்மை என்ற பெயர் வந்தது? வேளாண்மை என்ற சொல்ல பிரிச்சு பார்த்துடலாமா? வேல் பிளஸ் ஆண்மை. என்னது வேலா? வேலுக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ப இவங்க முருகனை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிற பலரோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. என்னங்க பண்றது? வேல் என்றாலே முருகன் தான். முருகனை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கே. இப்ப இந்த வேல் விடயத்திற்கு வந்துடலாம். இந்த வேல் என்ற சொல் எப்படி வந்தது? முருகனின் கையில் உள்ள வேலின் அமைப்பு ஆணின் விந்தணுவின் அமைப்போட ஒத்து போகிறது என்பது பலரும் அறிந்ததுதான். தாயின் வயிற்றில் கருமுட்டையோட இணைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குவதற்கு பல லட்சம் உயிரணுக்களாகிய விந்தணுக்கள் போட்டி போடுது. அதுல ஒரு உயிரணு மட்டும் போட்டியில வெல்லுது, கருமுட்டையோட இணைஞ்சி புதிய உயிரை உருவாக்குது. பல லட்சம் உயிரணுக்களோட போட்டியில வெற்றி பெற்ற விந்தணுவே உயிரை உருவாக்குது. இங்கு வெற்றியை உணர்த்தக்கூடிய வெல் என்ற சொல்லே வேல் என்று மறுவுது. வேல் என்ற சொல் வெற்றி பெற்ற விந்தணுவை, அதாவது வேல் என்பது விந்தணுவை உணர்த்தி வெற்றியை உணர்த்தி உயிர் உருவாக்கத்தை உணர்த்துது. எல்லாம் சரி, எதற்கு முருகன் கையில வேல் இருக்கு? ஏன்னா முருகனே ஆழி பேரலையில குமரிக்கண்டம் மூழ்கும் போது தன்னால் இயன்ற அளவு மக்களை காத்து தென்னிலங்கையில குடியேறி மக்கள் தொகை பெருக்கத்திற்கான வழிவகை செஞ்சவர். எப்படி? முருங்கை மரத்தோட அனைத்து பாகங்களும் குழந்தை பேருக்கு உதவும் என்பதால அனைத்து வீடுகளிலும் முருங்கை மரத்தை நட செஞ்சவர். முருகனால் கண்டறியப்பட்ட மரம் என்பதால தான் அதற்கு முருகன் மரம் என்ற பெயர் வந்தது. அதுவே நாளடைவுல முருங்கை மரம்னு ஆச்சு. இப்படி குழந்தை பேரை ஊக்குவித்தவர் முருகன் என்பதை உணர்த்தும் வடிவம்தான் வேல். அதனாலதான் முருகனை குழந்தை வடிவிலும் நம்ம வழிபடுறோம். சரி, வேலுக்கும் வேளாண்மைக்கும் என்னதான் சம்பந்தம்? வேல் எப்படி புதிய உயிரை உருவாக்கும் உயிரணுவை உணர்த்துதோ அப்படிதான் பயிர்களும் ஒரு உயிர் என்ற அடிப்படையில புதிய பயிர்களை உருவாக்கும் விதையை உணர்த்துகிறது வேல் என்ற சொல். ஆகவே வேளாளர் என்பது விதையை ஆள்பவர் என்ற பொருளில் விவசாயம் செய்பவர்களை உணர்த்துகிறது. அதனாலதான் விவசாயம் செய்யும் தொழிலை வேளாண்மை என்று அழைக்கிறோம். இதற்கு பதிலா விதையாளர், விதையாண்மை என்று பெயர் வச்சிருக்கலாம். ஏன் வேளாளர், வேளாண்மை என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா முருகனே முதல்ல விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் என்ற வரலாற்றை கடத்துவதற்கு தான் வேல் ஆகிய விதையை ஆள்பவர் வேளாளர் என்ற சொல் உருவாச்சு.